ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்காவான ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக ரவை கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல உதிரியாக நல்ல சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரவை கிச்சடி. இப்போ வாங்க ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் எப்படி நம்ம வீட்லேயும் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ரவை கிச்சடியை பொறுத்தவரை நெய் தான் சேர்த்து பண்ணணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். நெய் நல்லா உருகுன பிறகு இதுல ஒரு 10 போல முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல எடுத்து போட்டு அதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு நல்ல பொடி ரவையா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். ரவை வறுத்து விடுறதுல தான் ரவை கிச்சடியோட டேஸ்டே இருக்கு. நல்லா ரவை வறுத்து வரும்போது தான் சாஃப்டாவும் இருக்கும், உதிரியாவும் இருக்கும். அதனால சிரமம் பார்க்காம ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கிட்ட ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நெய்யில வறுத்து போடும்போது சூப்பரான வாசனை கொடுக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரவை பார்க்கும் போதே தெரியுது மணலா நமக்கு சூப்பரா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வறுத்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிடணும். அடுத்ததா அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ இந்த கிச்சடியோட ஃப்ளேவர் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பரா வறுத்து செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3 to 4 போல பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. அதோட பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா பதங்கி வந்த பிறகு ஒரு சின்னதா மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி, அடுத்ததா கொஞ்சமா பீன்ஸ், அடுத்ததா கொஞ்சமா கேரட். இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட காயோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இந்த காயெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா புதினா இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புதினா போட்டு வதக்கி விடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஓரளவுக்கு ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம போட்ட காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். உடனே தண்ணி எது சேர்த்துக்க கூடாது. இந்த ரவை அந்த காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது ரவை நல்ல உதிரியாவும் சாஃப்டாவும் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, சூப்பரா அந்த காயோட இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வறுத்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்தேன் இல்லையா, அதனால ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 to 8 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. ரவை நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 8 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரவை நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்ல சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரவை கிச்சடி சூப்பரா சாஃப்டா நல்ல உதிரியா நமக்கு கிடைக்கும். காவான ஹோட்டல் ஸ்டைல இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே
விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரவை கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.